நிக் வூஜிச்சிச். இவர் ரொம்ப ஃபேமஸான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். What's the point of having arms and legs when you don't know what to do with them? What's the point of having arms and legs and having all the money when you can't take it with you and you don't know where your soul is? டெட்ரா அமீலியா சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டவரு. டெட்ரா அமீலியாங்கிறது பிறவியிலேயே ஏற்படுற ரேர் டிசார்டர். இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கை கால் இருக்காது. ஆஸ்திரேலியாவோட மெல்பர்ன் நகரத்துல பிறந்த நிக்குக்கு பிறந்தப்ப இருந்தே கை கால்கள் இல்ல. கால் இல்லைனாலும் சின்னதா 2 பாதங்கள் இருந்தது. They didn't know that I had no arms and legs until I was born, and then I was born and I said, surprise! கை கால் இல்லைனாலும் நிக் ரொம்ப ஆரோக்கியமான குழந்தையா இருந்திருக்காரு. இவர் பிறந்தப்ப இவரோட அம்மாவுக்கு இவர் பார்க்கவே பிடிக்கலையாம். இவரை மருத்துவமனையிலேயே விட்டுட்டு போயிட நினைச்சாங்களாம். தொடக்கத்துல இவரை எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துக்கல. ஆனா ஆஸ்திரேலியாவுல சில சட்டங்கள் மாற்றப்பட்டதால இவரை பின்னாள்ல பள்ளியில சேர்த்துக்கிட்டாங்க. சக மாணவர்கள் இவரை கேலி கிண்டல் செய்ததால ரொம்ப மன உடைஞ்ச நிலையில 8 வயசுல தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறாரு. 10 வயசா இருக்கும்போது பாத்டப்ல மூழ்கி உயரவிட துணிஞ்சிருக்கிறாரு. தனக்கு கை கால்களை வேணும்னு சின்ன வயசுல கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டுவாராம். கை கால் தரலன்னா இனி கடவுள் மேல கோவிச்சுக்குவேன்னு சொல்லியிருக்காராம். அப்பதான் ஒரு நாள் அவரோட அம்மா ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலா காட்டியிருக்காங்க. அதுல எப்படி மாற்றுத்திறனாளி ஒருத்தர் தன்னோட வாழ்க்கைய வெற்றிகரமா வாழ்ந்து வர்றாருன்னு எழுதியிருந்ததாம். அத படிச்ச நிக் தான் ஒருத்தன் மட்டும் கஷ்டப்படல, தன்னை போல நிறைய பேர் போராடி வர்றாங்கன்னு புரிஞ்சுகிட்டாராம். இது அவரோட வாழ்க்கையில பெரிய திருப்பு முனைய கொடுத்ததுன்னு சொல்லணும். You would give up a limb to have never had your parents verbally abuse each other. தான் சாதிக்கும் விஷயங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா அமையும்ங்கிறத புரிஞ்சுகிட்ட நிக் இந்த வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாராம். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கை கால் இல்லாம வாழ்றதுன்னு கத்துக்க தொடங்கினார். அவரோட இடது பாதத்துல 2 விரல்கள் இருக்கு. அந்த விரல்களை வச்சு எழுத கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, கணினி உபயோகிக்க கத்துக்கிட்டு கீபோர்ட்ல நிமிடத்துக்கு 45 வார்த்தைகள் டைப் பண்ணவும் கத்துக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயம், டென்னிஸ் பாலை எறியறது, தண்ணி எடுக்க, தலைமுடிய சீவ, பல் துளக்க, போன்ல பேச, ஷேவ் பண்ண, இப்படி நிறைய விஷயங்களை கையில்லாம பண்ண கத்துக்கிட்டாரு. இது மட்டும் இல்லைங்க, கால்ஃப் விளையாட, ஸ்விம் பண்ண, ஏன் ஸ்கை டைவிங் பண்ணவும் கத்துக்கிட்டாரு. தன்னோட 17வது வயசுல மக்கள் கூட்டம் மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமா நிறைய ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து தன்னோட நம்பிக்கை தரும் பேச்சால மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த தொடங்கினாரு. இப்ப அமெரிக்காவுல வசிக்கிற நிக்கு 42 வயசாகுது. திருமணமாகி 4 குழந்தைகள் இருக்கு. நிக்கோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் பலரை வாழ வச்சுட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இப்ப ஏன் திடீர்னு நிக்க பத்தி பேசிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 3 தான் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமா கொண்டாடப்பட்டு வருது. மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் அவங்களோட நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்காகவும் டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமா ஐநா அறிவிச்சது. உலக அளவுல பாத்தீங்கன்னா 800 கோடி மக்கள்ல 100 கோடி மக்கள் ஏதாவது ஒரு டிசபிலிட்டியால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள பலர் பல பிரச்சனைகளை சந்திச்சு வர்றாங்க. சாதாரண மக்களோட ஒப்பிடும்போது மாற்றுத்திறனாளி மக்கள் அதிக அளவு வன்முறைகளால பாதிக்கப்படுறாங்க. ஆண்டுதோறும் டிசம்பர் 3ஆம் தேதி ஏதாவது ஒரு டீமை முன்னிறுத்தி இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அந்த வகையில இந்த வருஷத்துக்கான தீம் ஆம்பிளிஃபையிங் த லீடர்ஷிப் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஃபார் அன் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் ஃபியூச்சர். அதாவது மாற்றுத்திறனாளிகளோட தலைமைத்துவத்தை மேம்படுத்துறது தான் இந்த வருஷத்தோட தீம். மனித குலத்தின் வளர்ச்சியில அவங்களோட பங்கும் உள்ளடங்கியதா இருக்கணும். அதுவும் அவங்க பல துறைகள்ல தலைமை தாங்கும் நிலையில இருக்கணுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நிக் போல வெகு சிலர் மட்டும்தான் தங்களோட நிலைமையை தாண்டி பெரிய அளவுல முன்னேறி வர்றாங்க. ஆனா அது பத்தாது. மாற்றுத்திறனாளிகள் நிக் மாதிரி அவங்க துறையில சாதிக்கணும், தலைமை பொறுப்பு ஏற்கணுங்கிறது தான் ஐநா இந்த வருஷம் முன்னெடுத்திருக்கும் முயற்சி.